ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிந்தக்காய பச்சடி எப்படி செய்யப்படுறதை பார்க்க போகிறோம். இந்த சிந்தக்காயன்றது வெறும் புளியங்காயில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி நம்ம ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு 5-6 பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 10 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண வச்சுக்கிறேன். இதுக்கிடையில் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் புளியங்காய் ஊறுகாயை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ஊறுகாய் எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோ எண்டில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊறுகாயில் நம்ம உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கிற இந்த தொக்கை நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸு அரையும் பாதியுமாக அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏன் இந்த பல்ஸில் போடணும்னு சொன்னேன்னா, இந்த தொக்கு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஏன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அரையும் பாதியுமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கையால் பிசைஞ்சிட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒயிட் ரைஸில் சொன்னவரை இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பச்சடியை போட்டுட்டு நல்லா நெய்யை ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சுவையாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு எச்சில் ஊறுமோ அந்த மாதிரி இந்த புளியங்காய் ஊறுகாய் நார்மலாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதில் ஊறுகாய்னா அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்கணும். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா எண்ணெயில் வாட்டிட்டு அதை நான் தாளித்ததை அதை அப்படியே எடுத்து இந்த பச்சடியில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே எடுத்து ரெடியாக சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching. Take care. Bye.